வணக்கம். இது காலத்தின் குரல். தமிழக அரசியல் நடிகர் கமலஹாசனை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கமலஹாசனுக்கும் தமிழக அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிற கருத்து போரினுடைய நீட்சியாக சற்று நேரத்திற்கு முன்னதாக ட்விட்டரில் கமலஹாசன் ஒரு பதிவை இட்டிருக்கிறார். நீட் தேர்வு குறித்த ஒரு புரிதல் எனக்கு இல்லை. நான் பள்ளி பதிப்பை பாதியிலேயே விட்டவன். ஆனால் டெங்கு காய்ச்சல் குறித்த தீவிரம் தெரியும். மரணத்தினுடைய விளிம்பிற்கு என் மகள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சென்று வந்திருக்கிறாள். எனவே அது குறித்து தீவிரமாக உடனடியாக நடவடிக்கை எடுங்கள், இல்லையேல் விலகுங்கள் என்கிற அளவுக்கு காட்டமான ஒரு பதிவை நடிகர் கமலஹாசன் பதிவிட்டிருப்பது எதிர்க்கட்சி போல தற்போது நடிகர் கமலஹாசன் செயல்பட தொடங்கி இருக்கிறாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நேற்றைக்கு மிக நீண்டதொரு கோரிக்கை கடிதத்தை கமலஹாசன் முன்வைத்ததற்கு பிறகாக அமைச்சர்களும் அதற்கான எதிர்வினை ஆற்ற தொடங்கி இருக்கிறார்கள். யாருடைய ஊதுகுழலாகவோ நடிகர் கமலஹாசன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நிதியமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மு.க. ஸ்டாலின் ஓபிஎஸ் அவர்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு இது போன்றதொரு செயல்பாட்டை அவர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டையும் பகிரங்கமாக முன்வைக்கிறார்கள். இதே போன்று பல அமைச்சர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். திரைத்துறை சார்ந்த அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் கடம்பூர் ராஜு இதுவரைக்கும் எனக்கு கமலஹாசனிடமிருந்து கூட தனிப்பட்ட எந்த புகார் மின்னஞ்சல்களும் வரவில்லை என்ற முறையில் தெரிவித்திருக்கிறார். இது இப்படி முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது நடிகர் கமலஹாசன் ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கமாக மட்டுமே இதை உருவெடுக்க நினைக்கிறாரா, அல்லது இது ஒரு அரசியல் இயக்கமாக மாறுமா, தற்காலிகமான தீர்வா, நிரந்தர தீர்வா என கேள்விகள் எழுந்திருக்கிறது. விவாதிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக அம்மானியைச் சேர்ந்த திரு கோவை செல்வராஜ், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கான்ஸ்டைன் ரவீந்திரன், இதே போன்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு குமரகுரு, பத்திரிகையாளர் கோலப்பன். வணக்கம். திரு செல்வராஜ், இன்றைக்கு சற்று நேரத்திற்கு முன்னதாக வந்த ட்விட்டர் பதிவு இன்னும் அதற்கான ஒரு வீரியத்தை கூட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். டெங்கு காய்ச்சல் தமிழகத்தில் பரவலாக பல மாவட்டங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. அது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையேல் தமிழக அரசு விலகுங்கள் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பதிவை நடிகர் கமலஹாசன் இட்டிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? ஒரு டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு நோய் எங்காவது பரவுதுன்னா அதை தடுக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்துடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அகில இந்திய அளவுலையும் மாநில அளவுலையும் தெளிவாக இருக்குது. அதுக்கான மருந்துகள் கொடுத்து கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. கேரளாவில் கூட 25% இப்போ ஒரு காய்ச்சல் வந்து எல்லா இடத்துலையும் பாதித்தாங்க. அதுக்கு அந்த கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு போக சொல்ல முடியுமா? எது வருதோ அந்த பிரச்சனை, நோய் வர்றதுக்கு அரசாங்கத்தை விட்டு இறங்குன்னு சொல்கிறாருன்னா அவர் சுய புத்தியோடு பேசுகிறாரா, அல்லது சுய புத்தியை மறந்து விட்டு சொல் புத்தியும் இல்லாமல் செயல் புத்தியும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு நிராதாரியாக பேசுகிறாரான்னு நான் ஒரு கேள்வியை கேட்குறவரேன். இல்ல, யாருடைய ஊதுகுழலாகவோ அவர் செயல்படுகிறார்னு சொல்றீங்க. இன்னொரு புறம் அவர் ஸ்டாலின் ஓபிஎஸ் அவர்களோடு கூட்டணி வைத்து செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் அமைச்சர் ஜெயக்குமார் வைக்கிறார். நீங்கள் இப்போது அவர் நிதானமாக பேசுகிறாரா, அவர் யோசித்துதான் பேசுகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறீங்க. தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை அதிமுக அரசு மீது, நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசு மீது பகிரங்கமாகவே முன்வைக்கிறார். நீங்கள் ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? இது வெறும் கருத்து போர், வாய் வார்த்தைகளாகத்தானே இருக்குது. சார், அவருக்கு ஒரு சினிமா வாய்ப்பு எதுவும் கிடையாது. இப்போ சினிமாவில் எந்த தொழிலும் கிடையாது. அதனால் விளம்பரத்துக்கு இப்போ துணி கடைக்கு போய் நடிச்சிட்டு இருக்க துணிக்கடை பொம்மை மாதிரி இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நான் பார்த்தாச்சு எல்லா சினிமா நடிகர்களுமே வாய்ப்பு போனதுக்கப்புறம் தான் அரசியலை பேசுவாங்க. அந்த அடிப்படையில் இவரும் பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து சும்மா தேவையில்லாமல் பேசுறாரு. அதாவது கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி இவ்வளோ வயசானதுக்கப்புறம் இவருக்கு வந்து இந்த ஞானோதயம் வரட்டும், மக்களுக்காக குரல் கொடுங்க, மக்களுக்காக பேசுங்க. ஏன் காவேரி தண்ணீர் பிரச்சனைக்கு நான் குரல் கொடுத்துருக்கலாமே? 3 நாள் ஊரடங்கு சட்டம் போட்டு பஸ்ஸுகள் 100 பஸ்ஸுக்கு மேலே லாரி மேலே எரிச்சு தமிழர் ஊரை பாதிச்சாங்க. மத்திய அரசு வந்து ராணுவத்தை அனுப்பி கட்டுப்படுத்தி அன்னைக்கு மக்களை காப்பாற்றுறாங்க. தமிழக மக்களை வாயே திறக்கல. நீ தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு வாயே திறக்காத ஒரு ஆளு, உனக்கு என்ன யோகிதை இருக்கு, தகுதி இருக்கு? அரசியலுக்கு வரைக்கும் என்ன யோகிதை இருக்கு? உன்னுடைய துறையில லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டுல பாதிச்சப்போ, இல்ல மழை வந்து பாதிச்சப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிச்சாங்க. எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி எல்லாரும் தான் உதவி பண்ணாங்க. அந்த நேரத்தில் எங்க போயிட்டாரு இவரு? அப்பாற்பட்ட விஷயம். ஒரு அரசு மீது குறை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றத்தை சொல்லவே கூடாது, ஒரு புகாரை சொல்லவே கூடாது. அதுக்கு ஒரு தகுதி வேண்டும், அதுக்கு ஒரு தகுதி வேண்டும் நீங்க நிர்ணயிக்கிறீங்க. இல்ல, அரசியல் கட்சி எல்லா கட்சி இருக்கு, எல்லாரும் தான் குற்றச்சாட்டு சொல்றாங்க, குறைகளை சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கு, இதை திருத்தணும், இதை மாத்தணும், இதை மாத்திக்கோங்க. நீங்க என்ன சொல்ற? பொத்தாம் பொதுவா ஊழல் ஊழல்னா
இந்த மாதிரி இந்த துறை இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி இருக்கு இது மாதிரி சொல்லுங்க பதில் சொல்றோம். அதை விட்டு போட்டு அவருடைய துறையில வரி விலக்கு பெறுவதற்கான சான்றிதழ் வாங்குவதற்கு மானியம் என்கிற பெயர்ல லஞ்சம் வாங்கப்படுகிறது. இதை நான் சொல்வது போல என்னை போல வெகு சிலர் தான் சொல்றாங்க. இல்ல லஞ்சம் இருக்கிறது, லஞ்சம் வாங்குறாங்க நேரடியா ஒரு குற்றச்சாட்டு. ஏன் தமிழக அரசு நேரடியா நடிகர் கமலஹாசன் மீது நடவடிக்கை? வாயில ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு இருந்தாரா? ஏன் வாயை திறந்து நீ பணம் கொடுத்தேல யோகியமா இருந்தா நீ ஒரு நல்ல மனிதனா இருந்தா இன்னைக்கு பகிரங்கமா சொல்லி இருக்கிறார் நடிகர் கமலஹாசன். ஏன் அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கணும்? இல்ல அதிமுக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கல? இன்னைக்குமே நிதியமைச்சர் ஜெயக்குமார் சொல்றார், ஆதாரம் இருந்தால் வழக்கு போடுங்கள், ஆதாரம் இருந்தால் வழக்கு போடுங்கள், நீதிமன்றத்துக்கு போலாம் சொல்றாரு. போர்டுல வந்து 6 பேர் 7 பேர் பொதுமக்களை தான் சென்சார் போர்டு மெம்பரா போட்டிருக்காங்க. சினிமா பாக்குறாங்க, அவங்க என்ன சர்டிபிகேட் கொடுக்கணுமோ கொடுக்குறாங்க. யாரும் எங்கேயும் பணம் வாங்குறது இல்ல. இந்த ஆளு சும்மா ஒரு தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. தினசரி இப்ப டிவியில இவரை பத்தி பேசுறா என்ன ஆயிடுச்சுன்னு அவருக்கு டெய்லி அந்த டிவி செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு 7 மணி இருக்கும்போது ட்விட்டர்ல ஒன்று போட்டு விட வேண்டியது. இவரை பத்தி இந்த 4 நாளா பேசிட்டு இருக்கோம். இவர் அதுலயே வரணும்னு பாக்குறாரு. மரியாதைக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே அவ்வளவு உச்சத்துல கொடியேற்றி பறந்தவரே திரையுலகத்திலிருந்து அரசியலுக்கு வந்தப்போ ஜாமீன் போச்சு. அவர் நான் குறை சொல்ல, மதிக்கிற தலைவர் தான் சொல்றான். அந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு யாரை ஏத்துக்கணும் யாரை ஏத்துக்கூடாது யார் ஓட்டு போடணும் தெரியும். இந்த மாதிரி மக்களுக்காக குரல் கொடுக்காத மக்களுக்காக எதையும் செய்யாம சும்மா டயலாக் பண்ற நடிகர்கள் எல்லாம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. தூக்கி டிச்சுக்குள்ள போட்டு மிதிச்சிருவாங்க. உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, ஆதாரம் இருந்தால் வழக்கு, ஆதாரம் இருந்தா ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருந்தா பேச சொல்றீங்க. இன்றைக்கு அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லி இருக்கிறாரு, நாங்கள் அவர்கிட்ட ஆதாரம் இருந்தா வழக்கு போடட்டும், நாங்க நீதிமன்றத்துல சந்திக்கிறோம்னு சொல்றாரு. ஒரு துறையில இப்படி ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது, லஞ்சம் வாங்கியிருக்காங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. ஏன் சினிமா துறையில இந்த மாதிரியான வரி விலக்கு பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நேரடியா சொல்றாரு. ஏன் கமலஹாசன் மேல வழக்கு போடல? அவர் இன்னைக்கு சாயந்தரம் 7 மணி வரைக்கும் அவருக்காக வந்து குரல் கொடுக்கிறவங்க கூட அவருக்காக வந்து யாரும் பேச வேண்டாம் சொல்றவங்களும் கூட இவருடைய தகுதி இல்லாத வார்த்தைகள் பயன்படுத்துவதால வெக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஆள ஆதரிச்சுமே இதுதான் உண்மை. என்ன தகுதி இல்லாத வார்த்தைகள் நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேக்குறேன். இல்ல என்ன தகுதி வேணும்? ஒரு அரசை விமர்சிப்பதற்கு நீங்கள் வைத்திருக்கிற தகுதிகள் இதுதான். அரசாங்கத்தினுடைய ஊழல் இப்படியாக இருக்கிறது அப்படின்னு மேற்கோள் காட்டுகிறதுக்கு தகுதி இதுதான் அப்படின்னு ஏதாவது பட்டியல் இருக்கா? ஒரு மனிதநேயம் கிடையாது, ஒரு அன்பு கிடையாது, பாசம் கிடையாது, ஒரு மிருக குணத்தோட வாழக்கூடிய ஒரு மனிதன் இவரு. இல்ல எப்படி நீங்க அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க? நிஜமா தான் சொல்றேன். இல்ல என்ன தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட முறையில நடிகர் கமலஹாசன் என்னுடைய நண்பர் தான். நாங்க அவருடைய படம் பார்ப்போம். அதுல என்ன இருக்கு? திரைப்பட நடிகர் தான், நல்ல நடிகர் தான், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவருடைய வேறுபாடு, அதாவது மத கலவரத்தை தூண்டுகிற அளவுக்கு ஏதோ ஒரு சினிமா எடுத்துருவாரு. இவருக்கு யாரோ பின்னால போய் பேக்ரவுண்ட் இல்லைன்னா நாட்டு விட்டே போயிடுறேன் பாரு, போ யார் வேண்டாங்கிறா, நீ குழப்பத்தை விளைவிக்கிறவன் இந்த நாட்டில் இருந்தேன்னா இல்லாட்டி என்ன? ரவீந்திரன், திமுகவினோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஓபிஎஸும் சேர்ந்து அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டு செயல்படுகிறாரு. நடிகர் கமலஹாசன் தனிப்பட்ட முறையிலெல்லாம் செயல்படல, பின்னணியில திமுக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதற்கு ஒத்திசைவு தருவது போலவா நடிகர் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் முரசொலியினுடைய பவள விழாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயமும் சேர்த்தே சொல்லப்படுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் கருத்துரிமையும் enshrined in the fundamental rights, அடிப்படை உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. அந்த வகையில் அது நண்பர் கமலஹாசனுக்கும் உண்டு என்கிற எண்ணத்தில்தான் ஒரு குடிமகனினுடைய அடிப்படை உரிமைக்காக குரல் கொடுக்கிற விதத்தில்தான் தளபதியார் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த நண்பர்களுக்காகவும் குரல் கொடுத்த அதே தளபதியார் பேராசிரியர் ஜெயராமன் நெடுவாசலிலே கைது செய்யப்பட்ட போது அதற்கு குரல் கொடுத்த தளபதியார், எங்கெல்லாம் உரிமைகள் பாதிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் குரல் கொடுத்த அதே தளபதியார் தான் திரு கமலஹாசன் அவர்களுக்கான அடிப்படை உரிமைக்காக குரல் கொடுத்திருக்கிறாரே தவிர இதில் வேறெந்த முகாந்திரமும் இல்லை. கூட்டணி வைத்துக்கொண்டு இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று பேசுவது எந்த அடிப்படையில் என்று எனக்கு தெரியவில்லை. எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் திரு கமலஹாசன் அவர்கள் இதை பேசியது எப்பொழுது, அது நடந்தது எப்போது, இதில் எங்கிருந்து கூட்டணி வந்தது, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்கிற கதையாக
2 பேர் சேர்ந்து ஒரே கருத்தை சொல்லிவிட்டால் அமைச்சர்களுக்கு அது கூட்டணியாக தெரிகிறது என்றால் அது அவர்களினுடைய பயமே தவிர வேறு எதுவும் இல்லை. இன்னொன்றையும் சொல்லிவிடுகிறேன். நடிகர் கமலஹாசன் அரசு நிர்வாகத்தின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார். ஏதோ அதிமுக அரசுல ஒரு 5 ஆண்டுகளுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துதான் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அல்லது ஊழல் என்பதெல்லாம் தொடங்குச்சா? அதுக்கு முன்ன ஆட்சி காலங்கள்ல எப்பயுமே ஊழல் என்பதே இல்லாமல் இருந்ததா அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்துதான் கேட்கிறார். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், ஒரு மனிதன் இப்பொழுதுதான் இதை பற்றி பேச வேண்டும், பேசக்கூடாது என்று நாம் யாருக்கும் கட்டளையிட முடியாது. அவனுக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ, நான் கேட்கிறேன், எத்தனை ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இளம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள்? ஏன் நிர்பயாவில் மட்டும் அவ்வளவு கூட்டம் எழுந்தது? நீங்கள் யாராவது கேட்டீர்களா? இதற்கு ஏன் இன்றைக்கு குரல் கொடுக்கிறீர்கள்? இது காலங்காலமாக நடந்துதானே வருகிறது, ஏன் அன்றைக்கு கேட்கவில்லை என்பதா? விதிக்கிறது ஒரு புரட்சியின் விதை மெதுவாக விதைக்கப்படும், அது ஒரு காலத்தில் அறுவடை செய்யப்படும். அதை போல இந்த ஆட்சியில் ஊழல் என்பது மிகவும் மலிந்து, ஓட்டிற்கும் ஊழல், ஆட்சிக்கும் ஊழல், ஆட்சியில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனால் சிறையிலும் ஊழல் என்று வருகிற போது ஒரு அவமானத்தின் சின்னமாக தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறதே, பார்க்கப்படுகிறதே என்று நினைக்கிறேன். அது ஏதோ புதுசா அந்த மாதிரியான ஒரு தோற்றம் புதுசு. நான் சொல்லுகிற இந்த ஊழல், நீங்க குறிப்பிடுகிற அந்த அவமான சின்னம் என்பது புதுசா ஏதோ நேற்றைக்கு தோன்றிய விஷயம். நிஜமாக சொல்லுகிறேன், ஒரு கடந்த 5 ஆண்டுகள்ல 10 ஆண்டுகள்ல 20 ஆண்டுகள்ல அந்த மாதிரியான சூழல் தமிழகத்தில் இல்லவே இல்லையா? என் நண்பனே, பத்திரிகை துறை சார்ந்த உங்களை நான் மதிக்கிறேன். இதுவரைக்கும் இப்படி இந்த அரசாங்கத்தின் மீது எழுந்திருப்பதை போல குற்றச்சாட்டு அரசு ஆளுமைகளினுடைய வெற்றிடம் வேண்டுமானால் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிலைமை அரசாங்கத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது இல்லவே இல்லை. இது நேற்றைக்கு தோன்றிய விவகாரம், இன்று இரவு தோன்றிய விவகாரம்னு எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? நான் சொல்லுகிறேன், ஒரு அரசமைப்பாக கருதப்படுகிற வருமான வரித்துறை, ஒரு அரசமைப்பாக கருதப்படுகிற தேர்தல் கமிஷன், ஒரு அரசு அமைப்பாக கருதப்படுகிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஒரு அரசு அமைப்பாக கருதப்படுகிற காவல்துறை, இதன் மீது இவ்வளவு வெளிப்படையாக, இவ்வளவு தெளிவாக, அது மட்டுமல்ல, அவர்கள் அமைச்சரவையிலே இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரே 2 கோடி என்று ஏர்போர்ட்டில் ஆரம்பித்து 10 கோடியில் போய் கூவத்தூரில் முடிந்தது என்று ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த ஒரு அசிங்கம். இதையும் தாண்டி நேற்று வரைக்கும் நடந்த அந்த அவமானங்கள் எல்லாம் இதற்கு முன்னால் நடந்ததாக எனக்கு தெரிந்து 1977களுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நான் கேள்விப்படவில்லை. ஊழல் இருந்தது என்று வந்து அவர் சொல்றாரு, சரவணன் சொல்லி. அந்த சரவணன் பேசுக்கு இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, இதுக்கு சிபிஐ வழக்கு வேணும். ஹைகோர்ட் என்ன மண்டையில் அடிச்சது இவங்கள, இந்த தேவையில்லாத வழக்கெல்லாம் எடுக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் ஆச்சு. அதாவது நீ போடுறதுன்னா தெளிவா போடுங்க, இந்த மாதிரி எல்லாம் குறுக்கு கேள்வியோட கேஸே போட வேணாம், ரிஜெக்ட் ஆச்சு கேஸ். இப்போ நான் சொல்றேன் சார், திமுக சொல்வதும் கமலஹாசன் அவர்கள் சொல்வதும் இந்த மாதிரியான விவகாரங்களை விட்டுருவோம். நேரடியா எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறது. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. நான் கேட்கிற கேளுங்க, எல்லா துறையில என்ன துறையில என்ன ஊழல், யார் வாங்குறா, எந்த இடத்துல வாங்குறா, எந்த வேலைக்கு வாங்குறா, சும்மா பொத்தம் பொதுவா வந்து முட்டா பையில மாதிரி பேசிட்டு கூடாது. இல்ல நீங்க சில கண்ணியமான வார்த்தைகளையும் பயன்படுத்தி அமைச்சர் விஜயபாஸ்கர் மேல எல்லா துறைகளிலும் பொதுப்பணித்துறையில எவ்வளவு ஊழல் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொன்னார். இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணா அதுக்கான விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தீர்ப்பு சொல்லிட்டு அவர் வரியை பண்ணிருந்தா பணம் கட்டிட்டு போறாரு, கட்டினா பதில் சொல்ல போறாரு. இதன் உலக அதிசயம் கிடையாது, இந்தியா முழுவதும் நடக்கிறதா. ஒரு மத்திய அமைச்சர் நடக்குது, மாநில அமைச்சருக்கும் நடக்குது, எல்லாம் தான் நடக்குது. 2வது தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுச்சு, ஒரு வெள்ளை பேப்பர் எழுதி வச்சது, அது என்ன லெட்டர் பேர் எழுதி வச்சிருக்காங்களா, பத்திரம் எழுதி வச்சிருக்காங்களா, பணம் கொடுத்து போது பிடிச்சாங்களா, யாராவது கையில் வச்சிருக்கும் போது பிடிச்சாங்களா, அந்த வீட்டில் பணம் எடுத்தாங்களா, யார் என்ன இன்கம் டேக்ஸ் வந்து சொல்லிச்சா வெளியா உங்ககிட்ட போய் நீங்க போய் இதெல்லாம் பேசுங்கன்னு. சும்மா வந்து இன்கம் டேக்ஸ் எந்த இடத்துல சார் சொல்லிச்சு, நாங்க 85 கோடி எடுத்தோம்னு சொல்லி யாருக்கிட்ட சொல்லியிருக்காங்க? இல்ல தேர்தல் கமிஷன் அப்ப ஏன் ஒத்தி வச்சது? ஜெயில வந்து அடுத்த மாசம் 20ஆம் தேதி தீர்ப்பு சொல்ல போறா, அதுக்கு பதில் சொல்ல. ஆர்கே நகர் தேர்தல், அதாவது சத்தம் போட்டு பேசுவதால் அது நிஜம் என்று ஆகிவிடாது. நான் வைத்த நான் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரைக்கும் இது இல்லை என்று மறுப்பதற்கான எந்த சான்றும் இல்லை.
அவரிடம் இல்லை. சொல்ல சொல்லுங்க. அதற்காக நடக்காத குற்றச்சாட்டு, போலியான குற்றச்சாட்டு, கற்பனை குற்றச்சாட்டு. நீங்க சொல்லிருக்கீங்க, பதில் ஒரு அரசு துறை அதனுடைய முத்திரையோடு கையெழுத்திட்டு இப்படி நடந்திருக்கிறது, இதன் மீது விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நடந்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், கவர்னர் என்ன விவரம் தெரியாத விளையாட்டு பிள்ளையா? ஏன் அவர் சட்டசபை சபாநாயகருக்கும் செயலாளருக்கும் கடிதம் அனுப்புகிறார், இப்படி இந்த ஓட்டெடுப்பின் மீது நடந்திருக்கிற இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு சொல்ல வேண்டும் என்று ஏன் கேட்கிறார்? அப்படியானால் அனுப்பியிருக்கிறாரு. அனுப்பி நாங்க சட்டமன்றத்தில் கேட்டோம். படிச்ச கடிதத்தை அவர் அழகா கொடுத்திருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்திருக்காரு. இந்த புகாருக்கு வந்து இது என்னங்கறத விசாரிச்சு எனக்கு பதில் சொல்லுங்கன்னு தான் கேட்டிருக்காரு ஒழிய என்ன அதுக்கு என்ன பதில் கொடுத்திருக்கோம்? என்ன அவர் என்ன நீங்க சொல்லுவீங்க? உங்களுக்கு வேலை என்ன சார்? உங்க வேலை ஒருத்தர் மேல அப்பட்டமா இட்டு கட்டி ஒரு போலியான எதிர்க்கட்சி நடவடிக்கை அதற்கான வழிமுறைகள் இல்ல, விசாரணை நடக்கட்டும். அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்படட்டும்னா அதற்கான வழிமுறைகளை எதிர்க்கட்சி அதனால இவங்களால வந்து பாவம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் இனிமேலும் சொல்றேன், எப்ப சொல்றோம், அண்ணா திமுக இருக்கிற வரைக்கும் திமுக வர முடியாது. ஒரே ஒரு நிமிஷம். அதாவது வாதம் விவாதம் எதை நோக்கி போய்கொண்டிருப்பதோ அதை தாண்டி போனால் அண்ணன் செல்வராஜை விட அசிங்கமாக கூட என்னால் பேச முடியும். ஆனால் எனக்கென்று நாகரிகம் இருக்கிறது. உள்ளே அவன் இவன் என்றும் பேசுகிறவனை முட்டாள் என்றும் பேசுவதெல்லாம் நாகரிகம் என்று தமிழ்நாடு பார்த்துக் கொள்ளுங்க. திரு குமரகுரு, இங்கே பாரதிய ஜனதா அதிமுகவினுடைய அரசு மீதும் அரசினுடைய சில விஷயங்கள்ல குற்றம் சாட்டி குறை சொல்லி ஏதோ ஒன்றை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் அதை கமலஹாசன் சுட்டிக்காட்டுகிற போது அவரையே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை, ஒருவேளை சரிசமமாக அதிமுகவையும் பாரதிய ஜனதாவையும் அவர் சேர்த்தே விமர்சிப்பதால் இவர் என்ன சொல்றது, இவருக்கு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு, அவருக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படி என்று கேள்வி எழுப்புவது எதன் அடிப்படையில்? இல்லை, அப்படி சொல்லலைங்க. அதாவது கடந்த ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னாடி இந்த விஸ்வரூபம் பிரச்சனை வந்தது படத்தில். அப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து அதை எதிர்த்து போராடும் போது கமலஹாசன் என்ன சொன்னாருன்னா, இந்த கமெண்ட் எல்லாம் சொல்லலை. அவர் நேராக போய் சிஎம் பார்த்தாரு. சிஎம் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்து கடைசியில் சில சீன்லாம் கட் பண்ணி தான் வெளில விட்டார். அவர் கோவப்படலை, எந்த மதத்தையும் ஒரு உதவியும் சொல்லலை. அவர் சொன்னதெல்லாம் நாட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போது அவர் இந்த பிக் பாஸ் விஷயத்தில் சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்துனதுனால இந்து மக்கள் கட்சி போன்ற கட்சிகள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இவர் வந்து சரியாக பண்ணலை, கல்ச்சருக்கு அகெயின்ஸ்டாக போகிறாங்கன்னு. உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு 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 கவிதை எழுதுறாரு. நான் கருப்பு சட்டைக்காரன், அந்த மாதிரி ஆள், இப்படி இந்த கோபமெல்லாம் வந்து இப்போ இந்து மக்கள் கட்சி மேலே வருது. அது வரும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்களாம் அப்படி பேசாதீங்க, ஒரு பிரச்சனை வந்து அப்படியே விட்டுட்டு நாட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போன நீங்கள் முதல்வர்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, முதல்வர் நாளைக்கு ஏதோ பிரச்சனை வந்துடும் நீங்கள் நாட்டை விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ப்ரெஸ் மீட் வச்சு என்ன பண்ணுறாரு, முழுக்க ஊழல் 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 சொல்லி எந்த துறையில் ஊழல் இல்லைன்னு பேசுகிறாரு. ஊழலை எதிர்ப்பது பாஜக முதன்மையாக இருக்கும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் எங்களோட கேள்வி என்னென்னா, நீங்கள் ஒருத்தரை கை நீட்டி காமிக்கிறீங்களே, ஒருத்தரை காமிக்கிறீங்க ரைட்டு, ஆனால் மற்றவங்களையும் சேர்த்து தானே சொல்லணும். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ரஜினி பேசினார், என்ன ஆர்ப்பாட்டம் மீடியாலெல்லாம். அவர் யார் பேசுவதற்கு, அவர் என்ன சொன்னார், நல்ல நல்ல தலைவர்லாம் நம்ம நாட்டில் இருக்காங்க, ஆனால் சிஸ்டம் கெட்டு போச்சுங்களே, நம்ம என்னங்க பண்றதுன்னு பொறுமையா வெளிப்படையா கேட்கல. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும், அவர் சிஸ்டம் சரியில்லை என்று சொன்னாலும் ஆமா சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்கிற பாரதிய ஜனதா, அதை கமல் சொன்னா ஏன் ஏத்துக்க முடியல? கமல் அரசியலுக்கு வரணும்னு சொன்னா அவர் எந்த கொள்கையோடு அரசியலுக்கு வர்றாருன்னு ஏன் கேள்வி? அதுதான் வித்தியாசம் சொல்றேன். அவரு எல்லாத்தையுமே பொதுவா அவர் யாரையும் சொல்ல, மொத்தமா இன்னைக்கு சிஸ்டம் கெட்டு போயிருக்குங்க, சரி பண்ணணுங்கன்னு சொல்றது பொதுவான அரசியல் கருத்து. இந்த ஒரு அதான் சொல்றார் கமலஹாசன். ரஜினிகாந்த் சொல்வதற்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கறத நான் தான் முதல்ல சொன்னேங்கறதையும் கமலஹாசன் சொல்லி அப்ப யாரும் இந்த மாதிரி பேசணுமா? அவர் யார் கேட்கறதுக்குன்னு அப்படி சொல்லலையா? இப்ப என்ன சொல்றாரு, இப்பயே கேள்வி சொல்றீங்களா? எங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில கோவம், ஓப்பனா சொல்றேன், ஜிஎஸ்டி பத்தி வரும்போது முதல்ல இந்த நாட்டுல இருக்க சினிமா துறை அழிக்க பாக்குறது ஜிஎஸ்டினாரு. அவர் துறை சார்ந்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். நான் சொல்லிடுறேன், 18% 28% சொல்லணும். அப்போ இங்க கேள்விக்கு வரி 30%. அது கமலஹாசன் தெரியாதா? தெரியும். சரி, அது சொல்லிட்டாரு. முழுக்க ஒரு பத்திரிகை விளம்பரம் எல்லாத்தையும் சொன்னார், பத்திரிகை கொடுத்து சொன்னார். நாங்க என்ன சொன்னோம், 30% வரியை எடுத்துருங்க, வராது, ஆட்டோமேட்டிக்கா 28% வச்சாலே 2% குறைவுங்க. சரி, எல்லாம் முடிஞ்சது. திடீர்னு தியேட்டர்காரங்கள்லாம் இவங்க கேளிக்கை வரியை குறைச்சாங்க.
மாநில அரசு. தியேட்டருக்காரங்க நேரா 120 கொண்டு வச்சுட்டாங்க. அதுக்கு மேல ஜிஎஸ்டி போட்டாங்க. அது தியேட்டருக்காரங்களோட வருமானம் எவ்வளவு? 120. இல்ல அப்ப நீங்க கமலஹாசன் சொன்னதை மட்டும் தான் பிரதானமா பாக்குறீங்க. இல்லைங்க, நான் திரைத்துறை சார்ந்த எல்லாருமே கேள்வி நான் சொல்றேன் என்ன எழுப்புறாங்க. அர்த்தம். இந்த துறைக்கு ஜிஎஸ்டி என்பது அதிகம்னு இயக்குனர் பாரதி ராஜா தொடங்கி திரைத்துறையில இருக்கக்கூடிய சினிமா தியேட்டர் உரிமையாளர்கள் தொடங்கி எல்லாரும் தான் அந்த பிரச்சனையை இல்ல எழுப்புறாங்க. ஜிஎஸ்டி வரி அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா கேளிக்கை வரியோட ஜிஎஸ்டி வரி இருக்குன்னு நினைச்சாங்க. இல்ல கேளிக்கை வரி போனதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி 2% கம்மி அதிகபட்சம் வச்சால. கமல்ஹாசன் சொல்லிட்டாரு. நாங்க என்ன சொன்னோம், 84 ரூபாய் டிக்கெட்டை நீங்க 120 ரூபாய் ஆக்கிட்டு அதுக்கு மேல மாநில அரசு 30% போட்டு 153 ரூபாய் கொண்டு போயிட்டீங்களே. இதுல எங்க ஜிஎஸ்டி வந்தது? முழுக்க முழுக்க 120 ரூபாய் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது ஒரு கமல்ஹாசன் போன்ற பொறுப்புள்ளவர் என்ன சொல்லணும்? ஆமாம், நான் முதல்ல சொன்ன ஜிஎஸ்டி 100 ரூபாய்க்கு 18%, ஆனா இப்ப போட்டிருக்கிறது 120க்கு 30. இதெல்லாம் இல்ல நம்ம ரொம்ப ரொம்ப நீங்க இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் தான். இல்ல இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் தான். எச் ராஜா அவர்களினுடைய கூற்றுப்படி கமலஹாசன் ஒரு இந்து விரோதி அப்படிங்கிற அடிப்படையில தான் நீங்க கமலஹாசன் அடுங்குறீங்க. நடிகர் ரஜினிகாந்தை அப்படி ஒரு அணுகுமுறையில நீங்க பார்க்கல. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும், பாஜகவோடு அவர் இணைந்து செயல்படணும். ஆனா நடிகர் கமலஹாசன் அரசியலுக்கு வந்தா அவர் எந்த கொள்கையின் அடிப்படையில் அரசியலுக்கு வராருன்னு நாங்க கேள்வி. நான் என்ன கேட்கிறேன், அப்போ உங்களோட பார்வை ஜிஎஸ்டினா வேற மாதிரி இருக்கு. நீங்க சார்ந்திருக்க துறையினா நீங்க மாறிடுறீங்க. அந்த துறையை பத்தி அதிகமா பேசுனீங்கன்னா உங்க ப்ரொடியூசர் உங்களை கேட்பாங்க. அவர் ஒத்துக்கிறாரு. நீட் விவகாரத்துல எனக்கு புரிதல் இல்ல அப்படிங்கிறாரு. டெங்கு காய்ச்சலால என் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, மரணத்தின் விளிம்புக்கு போனா அதனுடைய கவலை எனக்கு தெரியும்ங்கறாரு. திரைத்துறையை அவர் சார்ந்து இருக்கிறதுனால சினிமா துறை பாதிக்கும் ஜிஎஸ்டியாலன்னு அவர் சொல்றாரு. வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? நான் பேசுறேன்னா நீங்க ஈக்குவலா பேசுறீங்க. எப்படி நான் பேச முடியும்? இல்ல அவர் வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன சொல்றேன் கேளுங்க. உங்களோட திரை உலகத்துக்கு வரும்போது மட்டும் அந்த பிரச்சனை மறைச்சிடுறீங்க. அப்ப நீங்க வெளியில உண்மையை சொல்லல. அப்ப அதனால எங்களுக்கு கெட்ட பேர் வருது. நீங்க சொல்ற உங்க ரசிகர்கள் எங்களை தப்பா நினைப்பாங்கல்ல. ஜிஎஸ்டினால தான் நீங்க விலையேறிச்சோ? இல்லையே, ஜிஎஸ்டினால விலையேறல. அதை நீங்க உண்மையா சொல்லல. ஆனால் நீங்க எந்த கட்சியால நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ 2006ல இருந்து 2011ல இருந்து நீங்க அந்த 5 வருடம் நீங்களே சொல்லிருக்கீங்க திரையுலகமே கீழே போயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட 3 கம்பெனி எல்லாத்தையுமே வந்து கபலீகரம் பண்ணிக்கிறாங்க, நாங்க பண்ணவே முடியலன்னு அஜித் ஓப்பனா எழுந்து கலைஞர் முன்னாடியே சொன்னாரு, எங்களால் டார்ச்சர் தாங்க முடியலன்னு. அதுக்கு ரஜினி வந்து கை தட்டினாரு. இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு கட்சியை நீங்க என்ன சொல்லணும்? இவங்க மட்டும் ஊழல் இல்லைங்க, அவங்களும் கொஞ்சம் ஊழல் பண்ணாங்க, நாங்க தெரியும், எல்லாரும் மாறணும், சிஸ்டம் மாறணும் சொன்ன நியூட்ரல் பர்சன். இதை விட்டுருங்க, அவங்களை விட்டுருங்க. இவங்களை மட்டும் செலக்டடா போனீங்கன்னா எங்களுக்கு என்ன தோணுது, நீங்க ஏதோ செலக்டடா போறீங்க. ஒட்டுமொத்தமா பாரதிய ஜனதாவினுடைய ஒரு அரசியல் திட்டத்துல ஒரு குழப்பத்தை கமலஹாசன் உண்டு பண்ணிட்டாரு. ஒன்னு சொல்றேன், தயவு செய்து பேச்சுவாக்குல ரஜினியும் கமல் ஒண்ணாக்காதீங்க. ரஜினி என்னன்னா யார் மனதையும் புண்படுத்த மாட்டார், எந்த மதத்தையும் புண்படுத்த மாட்டார். நான் கருப்பு சட்டக்காரன், நான் இவர் மாதிரி என்ன அறிவாளி கிடையாது, அடுத்தவங்களுக்கும் அறிவு இருக்கும் நினைச்சு எப்பவுமே பேசுவாரு. 4 பேர் இருக்கு. ஒரு தனிப்பட்ட கருத்துக்கள் அவர்களுக்கு பர்சனல் ஐடியாலஜின்னு ஒன்னு இருக்கவே இருக்கு. பர்சனல் ஐடியாலஜினா நீங்க பொதுவா இருக்கணும். அப்படியான விஷயங்களை நீங்க ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? இன்னைக்கு என்ன சொல்றாரு, டெங்கு ஒழிக்க முடியலன்னா ஒதுங்குங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இதை நீங்க நியூட்ரல் பர்சனா இருந்து ஒதுங்க சொன்னீங்கன்னா புரட்சியாளர், அது தப்பு இல்ல. ஆனா நீங்க ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் அதிமுக சொல்லிட்டு டெங்கு கொண்டு வந்து ஒதுங்குங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க ஒதுங்க சொல்றீங்க, திமுகவும் ஒதுங்க சொன்னா ஏதாவது ஒன்றை பற்றி மட்டும் தான் சொல்லணும், நியூட்ரலா எதை பத்தியுமே நியூட்ரலா பேசுங்க. இதையும் ஜிஎஸ்டி பத்தி சொல்லுங்க, இத பத்தி சொல்லுங்க, திமுக நடந்து சொல்லுங்க, காங்கிரஸ் நடந்து சொல்லுங்க, அத்தனையும் சொல்லி சிஸ்டம் சரியில்லை. தமிழகத்துல தொடர்ச்சியா டெங்கு காய்ச்சலால உயிரிழப்புகள் அதிகமாகுது, அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறார், தன்னுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்துறாரு. டெங்கு காய்ச்சலை தடுக்க நடவடிக்கை எடுங்க, இல்லன்னா விலகிருங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தவறுன்னு சொல்றேன். கமலஹாசன் பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் அவருக்கு பிரச்சனை வருதோ அப்பதான் அவர் பேசுவாரு. விஸ்வரூபம் வந்தா பேசுவாரு, விருமாண்டி வந்தா பேசுவாரு. அப்ப அந்த பிரச்சனை இப்ப பிக் பாஸ் பத்தி கொஞ்சம் பிரச்சனை வராம இருந்தது, கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை டைவர்ட் பண்றதுக்கு அழகா செஞ்சுட்டாரு, அவரும் ஜெயிச்சிட்டாரு. நம்ம எல்லாம் அதான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாரும் அது எதையும் பேசுறது இல்ல. எல்லா சேனல்லையுமே கமலஹாசன் பேசிட்டு இருக்கோம். பிக் பாஸ் பத்தி எல்லாரும் மறந்துட்டோம், அவர் ஜெயிச்சிட்டாரு. இதுல ஒரு கருத்து வேறுபாடு. அதாவது பிக் பாஸின் மீது இருந்ததை கமலஹாசன் அவர்கள் டைவர்ட் பண்ணினாரா, அல்லது கமலஹாசன் அந்த பேட்டியில் தெளிவாக எடுத்த உடனேயே இவர்கள் கேட்கிற கேள்விக்கு நான் அரசியல் பேச வரவில்லை, தயவுசெய்து என்னிடம் அரசியல் கேட்காதீர்கள் என்று சொன்னதற்கு பிறகு முடியும் தருவாயில் இது கேட்கிற போது அதை அந்த ஊழலை சொன்னார், சொல்லிவிட்டு அது போய்விட்டது. இப்போ இதை டைவர்ட் பண்ணது கமலஹாசனா, அல்லது இன்றைக்கு அதிமுக அரசு நெடுவாசல் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, நீட்டு பிரச்சனை என்று ஒவ்வொன்றிலும் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிற அதிமுக சாதாரணமாக கமலஹாசன் சொன்ன ஒரு வாக்கியத்தை எடுத்து அதற்கு கொம்பு சீவி இன்றைக்கு 4 நாட்கள் நாம் கமலஹாசனை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீட்டை பற்றி பேசுவதும்
நெடுவாசலை பற்றி பேசுவதும் அரை நிர்வாணமாக டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற விவசாயியை பற்றியும் இன்றைக்கு வரைக்கும் நாம் பேச முடியாமல் அந்த பிரச்சனைகளை லாபகமாக ஓபிஎஸும் திமுகவும் தான் கொம்பு செய்ய விடுது அப்படிங்கறதா அவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல, அவங்க குற்றச்சாட்டு. அது நான் சொல்றது என்னன்னா, இது லாபகமா அவர் சொன்ன ஒரு வாக்கியத்தை எடுத்து இவங்க இப்ப டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இப்ப 3 நாளா நம்ம எதை பேசுறோம்? நீட்ட பேசல சார், நெடுவாசல பேசல சார், அரை நிர்வாணமா அங்க தமிழ்நாட்டு விவசாயி உட்கார்ந்துட்டு இருக்கானே அவனை பேசல சார். ஆனா ஒண்ணும் இல்லாத ஒரு டயலாக் எடுத்து வச்சுட்டு நம்ம உருண்டுட்டு இருக்கிறோமே, இதைத்தான் அதிமுக இன்றைக்கு பிரச்சனைகளை திசை திருப்பியது என்று நான் சொல்லுகிறேன். கோலப்ப நீங்க தமிழகத்தினுடைய ஒரு அண்ணா ஹசாராவாக கமலஹாசன் உருவெடுக்கிறார் அப்படின்லாம் பேசுகிறார்கள். இது ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கமாக கமலஹாசன் முன்னெடுக்க முயல்கிறாரா? அந்த நற்பணி இயக்கம் ஒரு அரசியல் கட்சியாக மாறுமா? தீவிர அரசியலுக்கு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திலிருந்தே நான் வயதுக்கு வராத அரசியல்வாதியாக வந்துவிட்டேன் என்றெல்லாம் மேற்கோள் காட்டுகிறார். இன்றைக்கு ஒரு தீவிர எதிர்க்கட்சியை போல தொடர்ச்சியாக நாள்தோறும் எதிர்வினை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். எப்படி பார்க்கலாம் இது ஒட்டுமொத்தத்தையும்? அவருக்கு உரிமை இருக்கிறது, கருத்தை தெரிவிப்பதற்கு உரிமை இருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் இன்று அவர் கடைசியாக தெரிவித்த கருத்துக்கள் அவர் கொஞ்சம் எல்லை மீறி ஒரு டெங்கு இருந்ததுக்காக உடனே அரசை நீ விலகணுங்கிற சொல்றதெல்லாம் அப்போ நாட்டில் ஒரு இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. அவரே சொல்றாரு ஊழல் இருக்கு, அது இது இருக்குன்னு. அப்போ இவருக்கு இந்த அரசுக்கு மேல ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு உணர்வு வெளிப்பட தொடங்கி இருக்கிறதுங்கிறது. ஏன்னா டெய்லி பேசல இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுகிறாங்க, இந்த லாவணி பாடுற மாதிரி அது லெவலுக்கு கடைசியில் இன்னைக்கு அவர் வேற ஏதாவது விஷயத்துல கேட்டிருந்தா கூட நல்லா இருக்கு. என்ன டெங்குக்கு போய் கேட்குறாங்கிற அந்த ஒரு எண்ணமும் நம்மளுக்கு உருவாகாமல் இல்லை. பட் அண்ணா ஹசாரே உருவாக அண்ணா ஹசாரே எங்க இருக்காரு சொல்லுங்க? அரசியல்ங்கிறது நீங்க அவர் நினைக்கிற மாதிரி பேசணும், தொடர்ச்சியா பேசணும். இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, திடீர்னு காணாம போயிடக்கூடாது. ரஜினி அன்னைக்கு பேசினார், அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரஜினி என்னைக்கா பார்த்தோமா? ஏதாவது அரசியல் நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா அரசியல் வேறு சினிமா வேறு என்பதை அவர்களுக்கு முதல் ஒரு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்க அண்ணா ஹசாரே எல்லாம் உடனே ரொம்ப இம்மிடியேட்டா போட்டு குழப்பிக்காதீங்க. முதல்ல அரசியல் செய்ய வருபவர்கள் தொடர்ச்சியா அதற்கான தளத்தில் இயங்க வேண்டும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது கருத்துக்களை தெரிவிட்டு அதன் பிறகு காணாமல் போய்விட்டு அதன் பிறகு திருப்பியும் மறுபடியும் பிரச்சனை வரும்போது நீங்க அதை வச்சுட்டு நீங்க அரசியலுக்கு வர முடிவு பண்ணீங்கன்னா நம்ம தான் ஏமாந்து போவோம் இல்லையா, அவர்கள் அல்ல. அதன் பிறகு இன்னொரு கருத்து என்னன்னா, நீங்கள் கேட்டீங்க ரஜினியை ஆதரிக்கிறீர்களே, கமல் ஆதரிக்க, அது எப்பவுமே தெரிஞ்ச உண்மைதான். இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். ரஜினி என்பவருக்கு மதங்கள் எதிர்ப்பு அல்ல. அவர் எப்பவுமே ஒரு இந்து மதம் சார்ந்த ஒரு கருத்தை வைத்திரு, மற்றவங்களை பத்தி படங்கள் எடுப்பாரா இருக்கும். ஆனா அவருடைய கருத்துக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு மதம் ஒரு ஆன்மீகவாதியா இருக்கிறாரு. அது பாஜக எளிமை ஒரு அவர் அப்ரோச் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு தெளிவாக. அண்ணா திமுகவிலையும் எடுத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் கோயிலுக்கு போறவர்கள், பக்திமார்கள். கமலஹாசனை பொறுத்தால் நீங்கள் போட்ட இவர்கள் வரையறைக்கு கூட அந்த வரையறைக்குள்ள நிச்சயமா வரமாட்டார். அவர் சாமி இல்லைம்பாரு, நான் கருப்பு சட்டக்காரம்பாரு, நான் திராவிடன்பாரு. ஸோ ஆகவே இவர்களை கமலஹாசனை அதிமுகவும் பாஜகவும் எதிர்ப்பதும் திமுக தனக்கு சார்பாக பேசுவதில் இதில் ஒரு பெரிய ஆச்சரியமோ ஒன்றும் படவதில்லை. ஆனால் அதை வைத்துக்கொண்டு இருவருமே அரசியலுக்கு வருவார், அது அவங்களுக்குள்ள மனசுல இருக்கலாம். ஆனால் வந்தாலும் வெற்றி பெறுவாரா என்ற கேள்விங்கிறது எனக்கு இல்ல. பாஜக ரஜினிகாந்த் வரணும், ஆனா கமலஹாசன் வரக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடு எடுப்பது நீங்க சொல்வது மாதிரியான வெறும் இந்த மதம் சார்ந்த அல்லது ஐடியாலஜி சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தானா, இல்ல அதை தாண்டி? அதான் நான் சொன்னேன்ல, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 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 வேக்கும் இருக்கு அரசியல் இல்லையா. ஏன்னா ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமை இன்று நம்மிடையே இல்லை. கலைஞருங்கிற இன்னொரு ஆளுமை அவர் முற்றுமையாக ஓய்வு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அது ஒரு வகையில் நல்லது. நான் ஜனநாயகத்தை பொறுத்தவரை நான் அப்படித்தான் பார்ப்பேன். நமக்கு மிகப்பெரிய தலைவர்களே பெரிய தலைவலி. ஏனென்றால் இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் காலமான பிறகுதான் அதிமுகவை சேர்ந்த பெரும்பாலான தலைவர்கள், அமைச்சர்கள்லாம் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. இதுக்கு முன்னால் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆகவே இவ்வளவு நாளும் அரசியல் இருந்து ஒரு இறுக்கம் தளர்ந்திருக்கு. நான் இன்னும் என்ன சொல்லுவேன்னா, ஒருவேளை ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்த அந்த கமல் கூட இவ்வளவு தீவிரமான கருத்துக்களை பேசியிருப்பாரா என்பது கூட எனக்கு ஒரு சந்தேகம். அந்த தளர்வு ஒரு முதிர்ச்சியான அரசியலை இங்க கொடுக்குதா? அது உடனே எடுத்த உடனே நீங்க இப்படி எடுத்த உடனே பிள்ளை டமால்னு ஓடி போயிட்டுனா நீங்களே என்னடா பிள்ளைக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிருவோம். அது மெதுவாக தான் வரும். ஆகவே இந்த ஒரு வகையில் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு பெருந்தலைவர்கள் இல்லை, அந்த விதத்தில் ஒரு ஒரு வேக்கும் இருக்கு.
இதை பாரதிய ஜனதா பயன்படுத்த பார்க்கலாம். ஏன்னா பாரதிய ஜனதா இல்லை சார், எந்த கட்சியுமே ஒரு வேக்கும் இருக்கத்தில் அதை பயன்படுத்த தான் பார்ப்பாங்க. ஆனால் பாஜக போன்ற ஒரு கட்சிக்கு ரஜினி வந்து ரொம்ப சாதகமா இருப்பார். கமல் வந்து அவர்களுக்கு கருத்துக்கு எந்த விதத்திலும் ஒத்து அதிமுக குற்றம் சாட்டுகிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரியாகத்தானே திமுக தன்னுடைய முரசொலியினுடைய பவள விழாவுக்கு 2 பேரையும் முரசொலி பவள விழா என்னைக்கா முடிவு பண்ணாங்க? நான் அதே தான் சொல்றேன். முரசொலி பவள விழா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி எல்லார்ட்டையும் கட்டுரைகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, மலர் வெளியிடுறாங்க, அதெல்லாம் இருக்கு. அது ஒழுங்க. பட் ஆனா திமுக இல்ல யாருமே. ஒருவேளை திமுக ஆட்சியில் இருந்து இதே கமலோ ரஜினியோ இந்த கருத்தை சொல்லியிருப்பாரா இருந்தால் அதிமுக அவர்களுக்கு சாதகமாக தான் பேசுறாங்க, அல்லது பேசாம உட்கார்ந்துருப்பாங்க. திமுக பொறுத்தவரை அந்த கருத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறார். நான் என்ன அதன் பிறகு இன்னொன்று என்ன சொல்றேன், கமலஹாசன் விஷயத்துல சொல்றேன். இவர் வந்து நம்ம செல்வராஜ் சார் என்ன சொன்னாரு, ஆதாரம் கொடுங்கிறாரு. சட்டப்பேரவையை தினசரி எங்களுடைய பத்திரிகைக்காக நான் செய்தி சேகரிப்பு என்ற முறையில் சட்டப்பேரவையில் ஆதாரம் கொடுத்த பிறகுமே அதை பேச அனுமதிக்கப்படும். என்ன சொல்றாங்க, பத்திரிகையில் வந்ததை ஆதாரமா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறாங்க. அப்ப நீங்க ஆதாரம் கொடுத்த பிறகு இந்த ஊர்ல என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க? நீங்க ஒரு குட்கா ஊழல்னு ஒரு பிரச்சனை வந்தது, அதை நம்ம டைரி எடுத்திருக்கிறோம், அதன் பிறகு நம்ம எங்க நோக்கி போனோம்? ஒன்றும் பண்ணலையே. பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஆதாரங்கள் இருந்தும் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறதா அதிமுக அரசு? ஆதாரங்களை அனுப்ப சொல்லி நடிகர் கமலஹாசன் டிஜிட்டல் மூலமாக பதிவு செய்ய சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறார். அது எந்த அளவுக்கு ஒரு இயக்கமாக உருவெடுக்கும்? இடைவேளைக்கு பிறகு பேசலாம். சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் தொடர்கிறது. காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு கோவை செல்வராஜ், இந்த விவகாரத்தில் கொஞ்சம் அவர் கடுமையான வார்த்தைகளை இன்றைக்கு அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படின்னாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அதனுடைய தீவிரத்தை உணர்த்துவதற்காக அவர் அதை சொன்னதாக ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? நாள்தோறும் செய்திகளில் பார்க்கிறோம், சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லா கிராமங்களிலும் முறையான சுகாதாரமான குடிநீர் இல்லை, வசதி இல்லாததன் காரணமாக காய்ச்சல் பரவுகிறது. தினசரி ஒரு குறைந்தது 2-3 உயிரிழப்புகளாவது டெங்கு காய்ச்சலால் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அதை கொஞ்சம் தீவிரத்தை உணர வேண்டும் அப்படின்னு சொன்னதாக. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இழந்திருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க, ஒரு பட்டியல் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. இல்ல தினந்தோறும் செய்திகள்ல நாங்க படிச்சுட்டு செய்தியில் என்ன போட்டிருக்காங்க? டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு இறந்ததாக சொல்லுங்கன்னு சொல்றேன். நான் தான் நடக்குதுன்னு தான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நாள்தோறும் டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு தவறாலாம் சொல்லல. நாள்தோறும் நாங்களே செய்திகளை பதிவிடுகிறோம் என்கிற அடிப்படையில தான் நான் சொல்றேன். இல்ல இன்னைக்கு வந்து டெங்கு காய்ச்சலால் தான் உயிரிழப்பு நடக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்ல, அரசியல் விட்டுருவோம், அரசு ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிகிச்சை மாதிரி எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க. சென்னையில், அதுவும் சென்னை சிட்டியில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வந்து நீங்க போங்க, 5 ஸ்டார் லெவலுக்கு வந்து மற்ற ஆஸ்பத்திரி. தமிழகத்தினுடைய இதர பகுதிகளை பத்தி பேசலாம் சார். தமிழகத்தில் பெரும்பாலான நேற்று மாலை வரைக்கும் நாமக்கல்ல உயிரிழப்பு இல்ல, டெங்கு காய்ச்சலால உயிரிழப்பே இல்லன்னு சொல்லிடுவீங்களா? டெங்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. உங்கள் அமைச்சரே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பேசியிருக்காங்க. நான் என்ன அது எதிர்த்தா பேசுறான்? டெங்கு காய்ச்சல் இருக்குன்னா அதை வந்து சீர்படுத்துறதுக்கு, சிகிச்சை கொடுக்கறதுக்கு தரமான சிகிச்சை இருக்குன்னு சொல்றேன் நான். அது இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல இருக்கு. அதாவது நோயை குணப்படுத்துறதுல உறுதியா இருக்கிறோம். அரசு தீவிரமா நடவடிக்கை எடுக்குது. மருத்துவமனைகள்ல அதுக்குன்னு தனியாவே ஒரு ஸ்பெஷலாவே ஒரு கவுண்டர் போட்டு டாக்டரை போட்டு யார் டெங்கு காய்ச்சல் சொன்னாலும் அங்க போய் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் போற அளவுக்கு எல்லா வசதியும் செஞ்சிருக்குன்னு சொல்றான். அதனால இருக்க இந்தியாவிலேயே சிறப்பான சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறோம், கட்டுப்படுத்துறோம், நடவடிக்கை எடுக்கிறோம். அப்படின்னா இதை சொல்றதுக்கு இவர் யார், கேட்கறதுக்கு இவர் யார் அப்படிங்கிற அந்த கேள்வி ஏன் கேட்கறீங்கன்னு கேட்கல சார். முதல்ல நீங்க ஆட்சியில் இருந்து விட்டுட்டு போ, இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத வார்த்தைகள், இன்னும் நேற்று சொன்ன வார்த்தைகளை நானே இங்க சொல்றதுக்கு வைக்கப்படுறேன். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். ஒரு தரமான வார்த்தையை பயன்படுத்துங்க, மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுங்க, மக்களுக்காக நீ போராடும். உங்களை யார் வேண்டாங்கிறா? முதற்கட்டமா ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஆதாரம் கொடுங்க. ஒண்ணு வேண்டாம். கேள்வி எடுத்துக்கோங்க. முதற்கட்டமா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அமைச்சர்கள்லாம் என்ன கேட்டாங்க? ஆதாரம் கொடுங்க, ஆதாரம் இல்லாம எதையும் பேசாதீங்கன்னாங்க. உடனடியா மக்களுக்கும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஆதாரத்தோடு பதிவு பண்ணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதுல என்ன தவறு? எதிர்க்கட்சி எல்லா கட்சியுமே மக்களுக்காக தான் இங்க அரசியல் பண்றோம், மக்களோட தான் அரசியல் பண்ணுவோம், மக்கள் ஓட்டு போட்டு தான் ஆட்சி நடத்துறோம், மக்கள் ஓட்டு போட்டு எதிர்க்கட்சியா இருக்கு எல்லாரும் இருக்கிறோம். இவர் ஒன்றும் புதுசா சொல்ல வேண்டியதில்லை. மக்களுக்கு அங்க ஏதாவது 100 ரூபாய் 200 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுக்குறா, ஏதாவது கொடுக்குறானா அது வந்து அவரோட தவறு, அவங்க கொடுக்குறாங்க. ஏதாவது தவறு இருந்தா சொல்லிட்டு அதை வந்து நடவடிக்கை எடுக்க போற அரசு அதிகாரி சொல்லவே கூடாது அப்படிங்கிற சொல்லல சார். நான் என்ன சொல்றேன், ஒரு பொறுப்பான நீங்க வந்து சொல்றீங்க
லாக்கா வாரியாங்கிறீங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல ஊழல் நடக்குதுன்னு சொல்லல, ஒவ்வொரு துறையிலும் அப்படின்னு சொல்றீங்க. எந்த துறையில என்னன்னு தெளிவா சொல்லுன்னு சொல்றேன். பொத்தாம் பொதுவா இல்ல பேச எதிர்க்கட்சி அந்த மாதிரியான துறைவாரியான ஊழலை ஒரு இத்தனை துறைகள்ல ஊழல் நடக்குதுன்னு காங்கிரஸ் கட்சியோ துறையில ஊழல்னா தமிழ்நாட்டுல வேலை செய்யறதுல இந்த பணியில இந்த மாதிரி பணம் வாங்கினாங்கன்னு சொன்னா பரவாயில்ல. இல்ல காங்கிரஸ் கட்சி பேரணி நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு புத்தகம் போட்டு கொண்டு போய் ஆளுநரிடம் கொடுத்தாங்க. இத்தனை துறைகள்ல ஊழல் ஆளுநரிடம் ஒரு புத்தகமே கொடுக்கப்பட்டது. ஒரு நிமிஷம், குட்கால அவன் டைரியில் எழுதி என்ன சொல்றான்? பாஸ்கர் என்பவருக்கு ராஜேந்திரன் என்பவர், அவனோட மேனேஜர் பேர் ராஜேந்திரன் தான், அவனோட கார் டிரைவர் பேர் பாஸ்கர் தான். யாருக்கு கொடுத்தான்னு யாருக்கு தெரியும்? சும்மா மொட்டையா பேசிட்டு கூடாது. செல்வராஜ் ரொம்ப தெளிவா ஒரு மக்கள் பிரதிநிதியாக இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறது. இவருக்கு பின்னணியில யாரோ இருக்காங்க, இவர் ஊதுகுழல யாரையோ செயல்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான அதை ஏன் திருச்சி விடணும்? நீங்க செயல்படுற விதம் இருக்கு இல்லையா, என்ன சொல்லணும்? இந்த துறையில இந்த மாதிரி இருக்கு, இந்த இடத்துல இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு, இது உண்மையா பொய்யா பதில் சொல்லுங்கன்னு சொன்னா அந்த மந்திரி பதில் சொல்லணும். மக்களே நினைப்பாங்க தெளிவா நல்லா பேசுறாருன்னு சொல்லி. நீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு பொறுப்பு இல்லாம எல்லா மக்களும் அனுப்புவாங்கனாக்கா நீங்க சொல்லுங்க சார். மக்கள் தான் இப்ப நடத்திட்டு இருக்கிறோம், மக்களாட்சி தான் நடக்குது, மக்களோட தான் பழகிட்டு இருக்கோம். மிருகத்தோட எல்லாரும் பழகுறாங்க, எல்லா கட்சிக்காரும் மக்களோட தான் பழகுறோம். மக்கள் தான் இந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தில் எல்லாம் யாரும் இல்லாம இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுற விதம் இருக்கு இல்லையா, அதை மாத்திட்டு தயவு செய்து தெளிவா நல்ல முறையா நல்ல ஒரு ஆரோக்கியமான நீங்க அரசியலுக்கு வாங்க. உங்களை யார் வேண்டாங்கிறா? திரு ரவீந்திரன், நீங்க ஆரோக்கியமான அரசியல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கா தமிழகத்துல? ஏன்னா தொடர்ச்சியா திமுக முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது போன்றது ஒரு அரசியல் இல்ல, ஒரு ஆட்சி மாற்றம் வேணும், இது இந்த குதிரை பேர அரசு அப்படின்னு தொடர்ச்சியான விமர்சனங்களை அரசு மீது முன்வைக்கிறீர்கள். அதனுடைய இன்னொரு கருத்து பிரதிபலிப்பா தான் கமலஹாசனையும் பார்க்கணுமா, அதோட நீட்சியா தான் அதையும் பார்க்கணுமா? இல்ல, அவர் நீங்க ஒண்ணு என்னன்னா, அரசியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற போது, ஒரு அரசாங்கத்தின் மீது வைக்கிற போது அதை எப்படி வைக்க வேண்டும்? ஒரு பொது மனிதன், இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நானே எடுத்துக்கிறேன். நான் இப்போ அரசியல் இல்லாமல் நான் ஒரு தனி மனுஷன். இப்போ நான் போகிறேன், என் குழந்தைக்கு ஒரு மருத்துவமனையில் உரிய மருந்து கிடைக்கல அப்படின்னா, ஏன்டா இந்த மருந்தை கூட வைக்காமல் இந்த அரசாங்கம் என்னடா பண்ணுது, போங்களாம்னா ராஜினாமா பண்ணிட்டுன்னு பேசுவோம். இது அவனவன் பாதிக்கப்படுகிற போது வருகிற வார்த்தை. அதாவது தனக்கு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாக அதை பார்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த வார்த்தையை எடுத்து அதற்கு ஒரு உணர்வு தேவையில்லை. அதாவது அவர் என்ன நினைக்கிறார், என் மகளுக்கு வந்த மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம், உடனே அதை செய்யுங்க. அதாவது அதில் நம்ம எதை எடுத்துக்கணும்னா, இந்த ராஜினாமா செய்யுங்கிற வார்த்தையை எடுத்துக்க வேண்டாம், அந்த அளவிற்கு இந்த பிரச்சனை முக்கியமானது என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வதுதான் அரசியலை பொறுத்த வரைக்கும் நாகரீகமான அரசியல். ஒரு ஹெல்த்தி இல்ல, கமலஹாசனுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்குது அப்படிங்கிற ஒரு காரணமே தான் இன்றைக்கு ஜெயக்குமார் வெளிப்படையா அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இவர் ஸ்டாலினோடும் ஓபிஎஸோடும் இணைந்து கொண்டுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் அரசியல் நடவடிக்கைகள், அப்படியான ஒரு தேவை கமலஹாசனுக்கும் அல்லது திமுகவுக்கும் இருக்கிறதா? எந்த இடத்திலும் தேவையில்லை. கமலஹாசன் அவர்களுடைய கருத்துக்களை வைத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற சூழலில் இல்லை. எங்களது கொள்கைகளும் கோட்பாடுகளும் எப்படி தலைவர் கலைஞரின் உழைப்பையும் நம்பி இருந்ததோ அதை போல இன்றைக்கு தளபதியாரின் உழைப்பையும் நம்பி திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு நாங்கள் இது தேவை என்று சொல்லவில்லை. நான் என்ன கேட்கிறேன், கமலஹாசனுக்கு குரல் கொடுத்ததை பெரிதாக பேசுகிறீர்கள். மே 17 காந்தி திருமுருகனை கைது செய்தது ஜனநாயக விரோதம் என்று சொன்னால் அதை கேட்பதற்கில்லை. அது மட்டுமல்ல, ஜெயராமன் அவர்களை நெடுவாசலிலே நீங்கள் கைது செய்தது தவறு என்று சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் ஜனநாயக உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற வகையில் தளபதியார் அவர்கள் கமலஹாசன் அவருக்கும் குரல் கொடுத்தார், அவ்வளவுதானே தவிர உடனடியாக என்ன ஒரு பெரிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை. எங்கள் முரசொலி 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. அந்த ஒரு பத்திரிகைக்கு ஒரு விழாவிற்கு அவர்கள் ஒரு கலை உலகத்தை சார்ந்தவர்கள் என்கிற முறையில் அவர்களை அழைத்தால் அதற்கும் அரசியல் சாயம் பூச வேண்டிய அரசியல் சாயம் பூசுகிறார்கள் அப்படின்னா, முரசொலியினுடைய ஒரு கழகம் சார்ந்த ஒரு அதிகாரப்பூர்வ திமுகவினுடைய நாளேட்டினுடைய பவள விழாவுக்கும் கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத அவர்கள் கலைஞர்கள் தானே. எல்லா இடத்திலுமே எல்லா ஃபங்க்ஷன்லயுமே இப்ப தலைவர் கலைஞருக்கு பொன் விழா எடுத்தோம், கலந்துக்கிட்டாங்க. திரையுலகத்தினுடைய விழா எடுத்தாங்க, தலைவர் கலைஞர் கலந்துக்கிட்டாரு. இது பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது கலையுலகம் என்ன சொல்றாரு. கடந்த காலங்களிலே திமுக எப்பவுமே அண்ணா திமுக பெரிய அளவில் பயன்படுத்தினது இல்லை. ஆனால் திமுக எப்பவுமே திரைப்பட கலைஞர்களை, அதுவும் குறிப்பாக இவர் கமலஹாசனையும்
ரஜினிகாந்தையும் அவர்கள் எந்த காலத்திலுமே பயன்படுத்தல. இந்த சென்ஸ் அவருடைய பிறந்தநாள் வரச்சில் நீங்கள் அவர் போய் வாழ்த்துவது, தொலைபேசியில் வாழ்த்து தெரிவிப்பதெல்லாம் எல்லாம் தொடர்ந்து நடந்திருக்குது. பட் ஆனால் அவர்களை முழுக்க அரசியலுக்காக பயன்படுத்தியிருக்கிறதா என்று நாம் அதை ஐயப்பட இன்னைக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்துல போய் கமலஹாசன் திமுக சார்பா பேசியிருப்பாரு நீங்க சொல்ல ஒரு விஷயம் என்ன ஒன்றென்றால், ஒரு அரசியலிலும் ஒரு நாகரிகம், பொது வாழ்க்கையிலும் ஒரு நாகரிகம், எதிர்த்து கருத்து சொன்னவனை கூட பக்கத்தில் வைத்து அழகு பார்க்கிற தலைவர் கலைஞர். ஒரு ஜனநாயகத்தில் நாகரிகமான அரசியலை எடுத்து வந்தவர் தலைவர் கலைஞர். அந்த வகையில் எல்லோரையும் அரவணைத்து செல்வது, அத்தனை பேரையும் பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறது என்று சொல்வது எவ்வளவு ஒரு 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 விரோதமான அல்லது ஒரு தரம் தாழ்ந்த ஒரு பிரச்சனையாக அவனு சொன்னது இல்லையா? அண்ணன் சொன்னாரு, நாங்கள் கலைஞர் மதிக்கிறோம், நீங்கள் மதிக்கிறத விட நாங்களும் நல்லா தான் மதிக்கிறோன்னா தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கட்டும், நீண்ட காலம் வாழணும்னு வாழ்த்துறோம். நீங்கள் சொல்கிறோம், அவருடைய முதலமைச்சராக இருக்கும்போது தான் அஜித் அந்த மேடையில் அண்ணன் சொன்னது சுருக்கமாக சொல்லிட்டாரு. அஜித் என்ன சொன்னார்? ரவுடிகளை மிரட்டுற மாதிரி சினிமா நடிகர்களை மிரட்டுறாங்க இந்த ஆட்சியில் முதலமைச்சர்னே சொன்னார் பகிரங்கமாக. அதுக்கு அவர் மறுநாள் கூப்பிட்டு அவருக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு அதுக்கு சொல்ல விரும்பல. அத்தனை த்ரெட்டன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதே வீட்டுல போய் பார்த்துட்டு வந்தார். சும்மா அந்த நேரத்துல இந்த கமலஹாசன் அவரோட சேர்ந்து குரல் கொடுத்து சினிமா நடிகர்களுக்காக சினிமா துறைக்காக நிக்கலையே, உன்னுடைய துறைக்கே நீ நிக்காத ஆளு, உன்னுடைய அப்படி அந்த மேடையில அஜித்குமார் பேசியதே ஒரு ஜனநாயகம்னு நீங்க எடுத்துக்கூடாது. இன்னைக்கு கமலஹாசன் பேசினால் அது ஜனநாயகம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற போது அந்த மேடையிலேயே அஜித்குமாரால் பேச முடிந்ததுமே ஒரு ஜனநாயகம் எடுத்துக்கூடாது. ஆட்டி அடக்கி அப்படி அமைக்கி வச்சிருந்தாங்க. அதுதான் சினிமா. ஒரே ஒரு நிமிஷம். அஜித் சார் அதுல சொன்னது வேற எதுவும் கிடையாது. இந்த விழாவிற்கு நாங்கள் வர விரும்பவில்லை என்றாலும் எங்களை கட்டாயப்படுத்தி வரவழைக்கிறார்கள் ஐயா, தயவு செய்து இது வேண்டாம் என்று சொல்லுங்கள். இதுதான் அவர் சொன்னதே தவிர வேறு எதுவும் கிடையாது. எனக்கு அந்த பதிவு தெரியும், அந்த விழா நடந்தது எனக்கு தெரியும். அந்த விழாவில் அவர் சொன்னது அதுதான். அதற்கு தலைவர் கலைஞர் என்ன செய்தார்? ஒன்றும் செய்யல. இப்படி இருந்த நான் என்ன கேட்கிறேன், ஒரு தலைவர் மேல இப்ப நான் என் தலைவரை நான் நேசிக்கிறேன், நான் என்னுடைய இல்ல அதெல்லாம் கிடையாது. இது சும்மா தேவையில்லாம பதிவு பண்ண வேண்டாம். ஒண்ணு என்னன்னா, என் துறை சார்பா நான் என் தலைவருக்கு ஒரு விழா நடத்தும் போது இருக்கிறவங்களை எல்லாம் அழைச்சு வரணுங்கிற ஒரு ஆசையில் நான் நடந்து கொண்டால் அதற்கு தலைவர் கலைஞரை எப்படி குற்றம் சாட்ட முடியும்? நான் என்ன கேட்கிறேன், எந்த இடத்தில் தலைவர் கலைஞர், அதாவது எந்தையாவது பத்திரிகையில் வந்துதான் எங்கேயாவது குமரகுரு இங்க கோலப்பன் அவர்கள் குறிப்பிட்டது போல பாரதிய ஜனதாவினுடைய அணுகுமுறையே அவர்களுடைய அடிப்படை சித்தாந்தத்தின் அடிப்படையில தான் இருக்கிறது. அதிமுகவை எப்படி பார்க்கிறாங்களோ அந்த மாதிரி தான் பிரித்துத்தான் ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் பார்க்கிறார்கள். கொள்கை அடிப்படையில இவர் தேவைப்படுகிறார், இவர் தேவைப்பட மாட்டார் அப்படிங்கிற விதத்துல தான் அணுகிறாங்க. அதனாலதான் கமலஹாசன் மீதான விமர்சனங்கள் அப்படிங்கிறது சரியா வெளிப்படையா பாரதிய ஜனதா ஒத்துக்கொள்கிறது. அதை அதாவது ரஜினிகாந்துக்கு இவருக்கு ஒரு பெரிய வித்தியாசமே, ரஜினிகாந்த் நான் ஆத்திகன் அப்படின்னு சொன்னா, இந்த மதத்துக்காரன்னு சொன்னா எந்த மதத்தையும் ஒரு தப்பு சொல்ல மாட்டார், எல்லா மதமும் எனக்கு வேணும்னு. நான் நாத்திகன் சொன்னா எனக்கு எந்த மதமும் கிடையாது, அதான் நியாயம். ஆனா கமலஹாசனோட நாத்திகம் வேற மாதிரி இருக்கும். எப்படின்னா, இந்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும்தான் அவர் கோய்த்து எழுவார். நான் சொன்ன மாதிரி விஸ்வரூபத்துக்கு பிரச்சனை வரும்போது ஒரு வார்த்தையும் பேசல. நான் என்ன, ஒரு நாத்திகம், ஒரு செக்யூலர் பர்சன் தான் எனக்கு எந்த கடவுளுமே இல்லை, எந்த கடவுளும் எனக்கு வேண்டாம்னு சொல்லணும். இல்லை எனக்கு இந்த கடவுள் தான் வேணுன்ற ரஜினி மாதிரி ஒரு விபூதி போட்டு எங்க வேணா போகலாம், எந்த கோயிலுக்கு வேணா போகலாம். ஆனால் செக்யூலரிசமே தனியாக பிக் அண்ட் சூஸ் மாதிரி பண்றது எங்களோட அடிப்படை கொள்கைக்கு எதிரானது. அப்படி பண்ணாதீங்க, ஒருத்தரை ப்ளீஸ் பண்ணி ஒருத்தர் திட்டாதீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி கருதுங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். அதனால தான் சித்தாந்தத்தில் எங்களுக்கு அவங்களுக்கு அவருக்கும் ஒத்தே வராதுன்னு சொல்றோம். இல்ல, நீங்க ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கட்சிக்கு தேவைப்படுகிறார் அப்படின்னு நீங்க நடிகர் ரஜினிகாந்தை எடுக்கிற போது, அதே மாதிரி ஈக்குவலா மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கமலஹாசனை நீங்க புறக்கணிக்கிறது அப்படிங்கிறதுமே சரியான நடவடிக்கை. ரஜினிகாந்த் எடுக்கணும்னு சொல்றதே தப்பு. இல்ல, ஆமா, அப்படியான ஒரு சூழ்நிலை ரஜினிகாந்த் அதான் சொன்னாங்க. ரஜினிகாந்த் செக்யூலர் பர்சன், அவருக்கு எனக்கு இந்த மதம் வேணும், எனக்கு எந்த பிரச்சனை, யாரை பத்தி தப்பா பேச மாட்டோம். ஆனா 2-3 நாள் அவர் எழுதுறத, கமலஹாசன் எழுதுறத பாருங்க. நான் யார் தெரியுமா, சருப்பு சட்டைக்காரன், அந்த சட்டைக்காரன், எல்லாம் ரைட்டு. உங்களுக்கு ஒரு துணிவு இருக்கா மத்த மதத்தை பத்தி பேசுறதுக்கு? பேச முடியல. அப்போ எல்லாரும் வேணும் தானே சொல்லணும். நீங்க ஏன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் இந்து மக்கள் கட்சி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நான் யார் தெரியுமா? ஒரு தெளிவு வேணும், மதச்சார்பின்மை குறித்து பேசட்டும் அப்படிங்கிறீங்க. ஆனா நடிகர் ரஜினிகாந்த் பட்ட போட்டுக்கிட்டு அவர் இந்த மதத்தை ஐடென்டிஃபை பண்றாரு, அதனால ரஜினிகாந்த் வேணும்ங்கிறீங்க. கருப்பு சட்டை போட்டா கமலஹாசன் வேண்டாம் அப்படிங்கிறது அந்த ஐடியாலஜி. நான் சொல்றது
மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னன்னா இந்து நான் ஒரு கடவுளை விரும்புறேன்னா அவர் எந்த கடவுளும் திட்டமாட்டார். ரஜினி எங்கேயாவது வேற கடவுளை திட்டிருக்காரா? ஒன்றும் திட்டமாட்டார். ஆனா இவரு நாத்திகம் சொன்னா இந்து மக்களுக்கு மட்டும் தான் நாத்திகம் பண்ணுவாரு. அவர் பேசுற வார்த்தைகள்ல அந்த விஷயம் எங்களுக்கு பிடிக்கல, அதனால செக்யூலர் பர்சன் கிடையாது. இப்ப கமலஹாசனுக்கு மிகப்பெரிய இன்செக்யூரிட்டி வந்துருச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் சொன்ன ஒரு வார்த்தை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு அவரை. நமக்கு யாரையும் பார்க்கலையே, நம்ம ஏதாவது பூசா கலப்புமேன்னு சொல்லி இப்ப டெங்கு வந்திருக்காரு, அப்புறம் ஜலதோஷம், ஃபீவர், இதெல்லாம் ஒன்னொன்னா வருவாரு. இல்ல அப்படியான தேவை கமலஹாசனுக்கு ஏன் வருதுன்னா இல்ல அப்படியான தேவை ஒரு வார்த்தை நீங்க முதல்ல கமலஹாசனுக்கு கேட்டீங்க, சர்டிபிகேட் வாங்கும்போது ஊழல் செஞ்சிருக்காரு ஆதாரம் கொடுங்கன்னு. சர்டிபிகேட் கொடுக்குற அந்த பழக்கம் எப்போ வந்தது இவரை கேளுங்க. 2007 கலைஞர் அவர்கள் தான் முதல்ல வந்து தமிழ் பேரை வச்சா உங்களுக்கு வந்து வரி விலக்குன்னாரு. அன்னிலிருந்து இந்த ஊழல் தொடருது. ஆனா கமலஹாசன் சொல்லும்போது என்ன சொல்லணும், 2007 எப்போ இந்த சட்டம் வந்ததோ அன்னிலிருந்து ஊழல் நடக்குதுங்க. இல்ல ஊழல் எனக்கு தெரியும், என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு தெரியும், சினிமா நடிகர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நான் ஓபனா சொல்லிட்டேன். எப்ப சொல்றாரு? இப்ப சொல்றாரு. நான் என்ன கேக்குறேன், இல்ல அதுதான் இப்பதான் சொல்லணும், இப்ப சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க. அவங்களும் அப்படி இல்ல, எல்லாருக்கும் எல்லா உரிமை உண்டு. ஆனா நான் இப்பதான் சொல்லுவேன், மொத்தமா சொல்லுவேன்னா எனக்கு உரிமை உண்டு. ஆனா இப்பதான் தூக்கத்துல இருந்து எழுந்துப்பேன், ஆனா ஒன்ன மட்டும் தான் சொல்லுவேன்னு சொல்றது ஒரு தவறான இல்ல. நீங்க அப்படி ஒரு சிஸ்டம் தப்பாவே இருக்கு, அதை சரி பண்ணக்கூடிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. நீங்க என்ன சொல்லணும்? நீங்க சுட்டி காட்டுங்க, இந்த ஆட்சி காலத்திலிருந்து நீங்கள் குறிப்பிடுகிற இந்த லஞ்சமோ ஊழலோ இந்த ஆட்சி காலத்துல இருக்கிறது அப்படிங்கறது அரசாங்கம் சொல்லட்டும். நீங்க அவர் என்ன சொல்லணும், நான் புத்தம் ஒரு ஆட்சியை சொல்லல, தமிழகத்தில் கடந்த காலத்தில் நிறைய ஊழல் லஞ்சம் ஆயிடுச்சு, எல்லாம் மாத்திக்கிங்க. உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? 2007 இருந்து நான் கொடுக்குறேன், இல்ல 2004 இருந்து கொடுக்குறேன். குறிப்பா அதிமுக நீங்க மட்டும் கொடுங்க. எத்தனை பேர் சர்டிபிகேட் கொடுத்து பணம் வாங்குறாங்க தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன பின்னாடி இருக்கவங்க பயந்து போய் சும்மா இருக்கிறாங்க. என்ன மாதிரி பல பேர். ஏன் இது இப்ப சொல்றீங்க? ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது சொல்லவே இல்லையே. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கிற போது பிரச்சனை என்ன பிரச்சனை? ஏன் சொல்ல இப்ப யார் சர்டிபிகேட் அவர்ட்ட கேட்டாங்க? யாரா சர்டிபிகேட் கேட்டாங்களா? நான் கேட்டேன் ஐயா, இந்த மாதிரி பணம் கேட்கறாங்க ஏன் சொன்னாங்களா? ஒண்ணுமே இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஊழல்னு சொன்னா பொதுவா எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. ஒருத்தர் மட்டும் சொன்னா திரு குமரு அவர் என்ன சொல்றாருன்னா, ஊழல் பொதுப்படையான பிரச்சனை, என்னுடைய துறையில இந்த பிரச்சனை இது ஊழலாக நான் பார்க்கிறேன், இதை சரி பண்ணணும் அப்படிங்கறது கேக்குறேன். எப்ப இருந்து சொல்லணும்? அவர் என்னன்னு சொல்ற சர்டிபிகேட் என்னில இருந்து கொடுக்குறாங்க? 2007 இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசல. இப்ப பேசும்போது நீங்கன்னு சொல்றீங்கன்னா அவர்ல மட்டும் சொல்லல, கடந்த கால ஆட்சியில் இருந்த திமுகவின் கேட்கிறேன், அதிமுகவின் கேட்கிறேன், கம்யூனிஸ்டும் கேட்கிறேன், பிஜேபியும் கேட்கிறேன். அப்படி சொல்லவே இல்லையே. இவங்கள மட்டும் சொல்றது இன்செக்யூரிட்டா ஃபீல் பண்றாரு. அதுக்கு ஒரே விஷயம் முடிச்சிடுறேன். அதுல அவர் ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா அவர் இங்க திட்டதான் ஸ்டாலின் அவர்கள் வலிமையா வலுக்கட்டாயமே போய் நாங்கள் உங்க பக்கம் இருக்கிறோம், சப்போர்ட் செய்யறோம் அப்படின்னு சொல்றதுக்காகவும் அவர் சொன்னது கரெக்டா சாதிச்சிட்டாரு. அதிமுக திட்டினா திமுக வந்துரும் அப்படின்னு. இன்னொரு அண்ணன் ஒண்ணு சொன்னாரு, நாங்க வந்து பொன் விழா எல்லா பொன் விழாக்கெல்லாம் கூப்பிட்டோம், புரசலி எல்லாம் கூப்பிட்டோம்னு. ஒரு தலைவனுக்கு பொன் விழா எடுப்பது மிகப்பெரிய விஷயம், அனைத்து கட்சியும் கூடணும். அதுல பிஜேபி கூப்பிடல. ஆனா முரசொலிங்கிறது முழுக்க என் குடும்ப பத்திரிக்கை, ஒரு கட்சியோட பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கைக்கு கொடுக்க நீங்க கூப்பிடுங்க எல்லாரையுமே. ஆனா பொன் விழாவில் வந்து நாகரிகமே இல்லாம ஒரு கட்சியை புறக்கணிச்சுட்டு மத்த கட்சியை கூப்பிடுறீங்களே, இது நாகரிகமா? அதுவும் சேர்த்தே பதில் சொல்லிடுவார். அந்த தலைவருடைய வைர விழாவிற்கு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை அழைக்க கூடாது என்பதல்ல, அந்த விழாவிற்கு முன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதும் திராவிட இயக்கத்தை அழிப்பதும் தான் எங்கள் கொள்கை என்று பேசுகிறவர்களை எப்படி நாங்கள் அழைத்து வைர விழாவில் வைக்க முடியும்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நீங்கள் பேசலாம், தவறில்லை. அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நீங்கள் பேசலாம், தவறு கிடையாது. அது உங்கள் ஜனநாயக உரிமை. ஆனால் ஒரு திராவிட இயக்கத்தையே அழித்து விடுவோம் என்று பேசுகிறவர்களை எப்படி ஒரு நல்ல விழாவில் நாங்கள் கூட்டிக் கொண்டு நாங்கள் வைக்க முடியும்? அந்த இடத்தில் வைத்தாலும் அவர்கள் எப்படி பேச முடியும்? ஓகே, 2007 பிரச்சனை சொன்னார், அதையும் சொல்லிடுறேன். 2006 இருந்து 2011 வரைக்கும் தலைவர் கலைஞரினுடைய ஆட்சியில் தயவு செய்து அண்ணன் குமரகுரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்ல சொல்றேன். நான் கேட்கறது, அவங்க கமல்கிட்ட என்ன கேட்கறாங்க, 2016 ஊழலை பத்தி பேசுறியே, அன்னைக்கு திமுகவையும் பத்தி பேசணும் சொல்றாரு. நான் இப்ப அண்ணன் குமரகுருட்ட நான் ரொம்ப அவர் தெளிவுபடுத்துறாரு விஷயத்தை. இல்ல, கேளிக்கை வரியிலிருந்து பெறுவதற்கான சான்றிதழ் வாங்குவதற்கு இப்ப லஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்கு. அது 2007 இருந்து அந்த சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்றாங்க. அப்பெல்லாம் நீங்க லஞ்சம் கொடுத்து வாங்கலையா அப்படிங்கறத அவரோட கேள்வி. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், 2007 இருந்து வந்ததாக 2011 வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததா? நான் கேட்கிறது சாதாரண, மிகச் சாதாரணமான கேள்வி. 2006 இருந்து 2011 வரைக்கும் தலைவர் கலைஞர் மீதான ஒரு ஊழல் குற்றச்சாட்டை தயவு செய்து அண்ணன் குமரகுரு வைப்பாரேயானால் அதற்கு நான் திரு கோலப்பன், இது கமலஹாசனுடைய அவருடைய மொழி நடையிலே பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு மழைக்காலனாக
முடிந்து போகிற விஷயமாக இருக்குமா? இது சஸ்டெயின் ஆகுமா? இது ஒரு எதிர்ப்பு இயக்கமாகவோ அரசியல் இயக்கமாகவோ உருப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிறைவு கருத்தாக இல்ல அது அவர் தான் முடிவு பண்ண. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திடீர் தூக்கத்திலிருந்து எழுந்து பேசுற மாதிரி பேசுனது வந்து இந்த எந்த விதத்திலையும் பயனடையாது. நீங்க கேட்டீங்களா, ஒரு அண்ணாக சார் எங்க போனாரு? இவ்வளவு சொல்லிட்டு நான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்னாரு. அவருடைய டிசைபிளா இருந்தவர் இன்னைக்கு டெல்லியினுடைய சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கருத்துக்கள் வந்து உண்மையிலே ஒரு அரசு ஆனாலும் சரி எதிர்கட்சி ஆனாலும் சரி இது ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கும். இந்த வகையில் அந்த கருத்தை நம்ம வரவேற்கிறோம். ஒரு சாதாரண மனிதன் சொல்வதற்கும் கமல் என்ற ஒரு நடிகன், ஒரு எல்லாரும் அறிந்த நடிகன் சொல்வதற்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால இந்த அரசுக்கு அது ஒரு நிச்சயம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து செலக்டிவா பேசவே கூடாது. நீங்க தொடர்ந்து பேசுங்க, அல்லது இல்லாட்டி தெளிவா சொல்லிருங்க, ஏன் பிரச்சனைக்காக நான் பேசுறேன், என் துறை சார்ந்து பேசுறேன். ஒட்டுமொத்தமாக நீங்க பேசும்போது when you are making a sweeping remark, ஒட்டுமொத்தமாக அந்த ஊழல் அப்படி மலிஞ்சு நிற்கும்போது இதை நீங்க கன்சிஸ்டண்டா தொடர்ந்து பேச வேண்டிய நிலைமையில இருக்கிறீங்க. அப்படி பேசாமல் அல்லது அதை விட்டு நீங்கள் மறுபடியும் திரைப்படத்துக்கு போய்விட்டு எல்லாத்தையும் மறந்து விட்டு ரஜினி ஒரு நாள் பேசிட்டு போயிட்டா பாருங்க, இது மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை மக்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் தான் நான் சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம். அதாவது அவர் அரசியலுக்கு வந்து அரசியல் கட்சி துவக்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் அண்ணன் சொன்னதை போல அவர் தொடர்ந்து அந்த அவர் அன்னைக்கு அவருக்கு வந்த பிரச்சனை, அவர் வந்து சாதாரண ஒரு பொது மனிதனை போல அவருக்கு பிரச்சனை அவர் கமெண்ட் அப்படியே பாருங்க. அவர் ஒரு தலைவராக நேரம் குறைவர். ரொம்ப சுருக்கமா, அதாவது கமலஹாசன் அவர்களை அரசியலுக்கு வர வேண்டும் என்றுதான் அழைக்கிறோம். அவர் அரசியலுக்கு வரட்டும், மக்கள் பணியாற்றட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. தமிழக மக்கள் பாதிக்கின்ற பொழுது குரல் கொடுக்காமல் இருந்ததைத்தான் குறையாக சொல்லுகிறோம். இனிமேலாவது நீங்க பேசுகின்ற பொழுது தமிழகத்துடைய ஒட்டுமொத்தமாக ஜீவாதார பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்க வாருங்கள். சினிமாவில் இருந்துவிட்டு நேரம் இல்லாத பொழுது, உங்களுக்கு வாய்ப்பு இல்லாத பொழுது அரசியலை கையில் எடுப்பதை மறந்துவிட வேண்டும். நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, திமுக மரியாதைக்குரிய நண்பர் வடிவேலு வந்து இருந்தார். பாவம், நேரம் குறைவா இருக்கு, நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கும். அதிமுகவே அதிகாரப்பூர்வமாக கமலஹாசனுக்கு அழைப்பு விடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அரங்கிற்கு வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி. இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.